தேவி கான்செக்ரேஷனுக்கு அப்புறம் தியானலிங்காவில் போனப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தியானலிங்காவோட எனர்ஜிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அது வரை எனக்கு தியானலிங்கத்தில் எந்த ஒரு இதுவும் நானும் போய் உட்காருவேன், ஆனால் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளம்பி வருவேன். இப்படி தான் ஓடிட்டு இருக்கேன். எப்போ முதல்ல சத்குரு உங்ககிட்ட இந்த ஈஷா வித்யா பற்றி பேசினாங்க? சத்குரு கூப்பிட்டாரு. இப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், நம்ம இந்த செயலை செய்யலைன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க இருக்கிற அந்த குழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டார். ஸோ நம்ம ஈஷா வித்யா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ பயப்படுவாங்க, கிளாஸ்க்குள்ளே வரத்துக்கும் பயப்படுவாங்க, வெளியவும் போக முடியாது. இந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கவலைப்படாத, நீ நல்லா படிப்ப, நீ எத்தனை வாட்டி வேணாலும் அதே கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் டீச்சருக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி படிப்படியாக நாங்கள் அவங்களை கூப்பிட்டு போகிறோம். நாட் அ சிங்கிள் மொமெண்ட் ஹஸ் த தாட் எவர் கிராஸ் மை மைண்ட். நான் ஏன் வேலையை விட்டேன் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு ஒரு செகண்டு கூட இதுவரை வந்ததில்லை. ஒரு ரிக்ரெட்டோ ஒரு இது அந்த அளவுக்கு சத்குரு வாரி கொடுத்துருக்காரு. எனக்கு தலையும் புரியல. குரு பூர்ணிமானி குரு நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு அப்படி ஒரு த்ரில்டுனா ஒரு த்ரில்டு. அவருக்கு ஒரு சேர் யூஸ்வலாக ஒயிட் கிளாத் போட்டு கவர் பண்ணுவேன், அது மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தோம். நேரம் வந்தார், வந்து எந்த கிளாத்து எதுவும் போடாத அந்த சேர்ல உட்காந்துவாரு. அதாவது நாங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தான் அவர் பண்ணுறாரு. அண்ட் பட் த சிக்னலி சென்ஸ் அவுட் லைக் none of this matters அப்படின்னு. அண்ட் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் I got to hug Sadhguru. எனக்கா ஐ எம் லிஸ்ட் அவுட். அவர் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு, என்ன பண்ணது இல்லை, அவர் காலில் விழுந்து எல்லாம் பண்ணியாச்சு. பட் அவரை பார்த்தா எனக்கு அப்படி ஒரு he realized that I am just bursting to hug him. He just hugged me. That was the first time and that was absolutely blissed out. 2010 ஜனவரியில் தேவி கான்செக்ரேஷன் போனப்போவே எனக்குள்ளே நிறைய நான் அங்கே உள்ளே உட்காந்துருந்தேன், ரைட் இன் ஃப்ரண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு செயல், இப்படி ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி நம்ம தியானலிங்க கான்செக்ரேஷன் போது ஒன்றும் இருக்கலை கூட. தேவி டெம்பிள் கட்டுறாருங்கும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என் ஃபேமிலி எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ், மை மதர், மை டாட்டர், மை ஒய்ஃப், 4 பேருமே டெம்பிள்குள்ளே உட்காந்து வி எக்ஸ்பீரியன்ஸ் த கான்செக்ரேஷன். அதில் அவர் அந்த ஃபஸ்ட்டு டே ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. டுடே வி ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் தி எக்ஸ்ட்ராட்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் தேவி அப்படின்னாரு. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல அப்போ. அண்ட் போக போக அந்த அந்த நைட் ஆகும்போது எனக்குள்ள என்னுடைய நான் ஒரு அப்படி ஒரு எக்ஸ்ட்ராக்டிங்காக நான் இருக்கேன். யாரும் எதுவும் அதை பற்றி அவர் ரெஃபர் கூட பண்ணல. அதுக்கப்புறம் காலையில் சொன்னது தான், ஐ நோ இட் ஹஸ் ஹேப்பன்ட், அவ்வளோதான். ஏன்னா எனக்குள்ள அந்த ஐ ஆம் ஸோ த்ரில்ட் அண்ட் ஜாய்ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்லி ப்ளோன். என்ன ஒன்று தெரியல, நான் பாட்டு டான்ஸ் ஆடிட்டு ரூமுக்கு போகிறேன், அந்த லெவலில் இருக்கேன் நான். அன்னைக்கு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கமே வரல அன்றைக்கி. அவ்வளோ நேரம் அந்த ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்ட்ரஸில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 3 நாள் 3 days or 4 days ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக, it went like a breeze. And that was again a very powerful experience. Energy experience ங்கிறது இன்ஃபேக்ட் தேவி கான்செக்ரேஷனுக்கு அப்புறம் தியானலிங்காவில் போனப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தியானலிங்காவோட எனர்ஜிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அது வரை எனக்கு தியானலிங்கத்தில் எந்த ஒரு இதுவும் வராது, நானும் போய் உட்காருவேன், ஆனால் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளம்பி வருவேன். இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. பட் தேவியோட கான்செக்ரேஷனுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு டைம் தியானலிங்காவில் இட் வாஸ் கம்ப்ளீட்லி
ஷேட்டரிங் அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக சத்குரு சொல்லுவாங்கல்ல, தியான்லிங்கா சும்மா இப்படியே இருப்பார், தேவினா பார்த்தோன்னே உங்களை அரைஞ்சிருவாங்க. அப்படிதான் பண்ணாங்க. அப்படிதான் எனக்கு அன்னிலேருந்து இன்ஃபேக்ட் தேவியோடைய யந்த்ரா வந்து டெம்பிளுக்கு முன்னாடியே வந்துடுச்சு, தேவி யந்த்ரா. ஸோ அதுவுமே கூட வந்து தேவி யந்த்ரா, சத்குரு யந்த்ரா, இது ரெண்டுமே வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தது வந்து அகெயின் I would just say it is just his grace and good fortune. ஃபஸ்ட்டு சத்குரு பாதம் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் அதை வந்து சென்னை மகாசிவராத்திரிக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்போ சுவாமி, அவர் பேர் என்ன, பத்ரபாகு, இப்போ வாசவண்ணான், அவர் வந்து சொன்னார், சத்குரு வந்து இது வந்து யாராவது மெடிடேட்டர்ஸ் கேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண. ஸோ ஐ ப்ராமிஸ்ட் ஹிம் ஐ வில் கெட் ஹிம் a donation of 1 lakh அப்படின்னு. சத்குரு பாதம் நம்ம வீட்டுக்கு வருதா அப்படின்னா உடனே அப்போவே புக் பண்ணியாச்சு அதை. ஸோ நீங்கள் யார்ட்டையும் அனௌன்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை, எங்கள் வீட்டுக்கு ஐ வாண்ட் சத்குருஸ் பாதம் டு பி இன் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணி அப்போவே சத்குரு பாதம் வீட்டுக்கு வந்துட்டார். அண்டு அது வந்ததுக்கப்புறமே எனக்கு வந்து that's when actually you can say that along with that time only I started really experiencing something in the practice. சாம்பவி பண்ணும்போது ஒரு அந்த blissful ஸ்டேட்டோ இல்லை இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா பண்ணுவேன், நான் ரிலீஜியஸாக பண்ணிட்டு இருந்தேன். சக்தி சலனக்ரியா, சாம்பவி, யூஸ் டு ஜஸ்ட் டூ இட். ஹட யோகாவும் அந்த டைமில் ரெகுலராக இருந்தது, அதுக்கப்புறம் தான் விட்டு போச்சு கொஞ்சம். பட் அண்ட் தென் தேவி யந்த்ரா கிடச்சதும் அது அவர் ஆஃபர் பண்ணப்போ தேவி வந்தது என் வீட்டில் வந்து இட் ஹஸ் கிரியேட்டட் சச் அ சுச்சுவேஷன். அதாவது என்னதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இதாக இருந்தாலும் கவலைப்படுறதில்ல, எப்படியாவது அதுக்கு ஒரு வழியும் வந்து சேர்ந்தே வந்துடும். ஸோ என்ன இருந்தாலும் தேவி பார்த்துப்பாங்க. அவங்க பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக பார்த்துக்கிறாங்க. ஷி கிரியேட்ஸ் அ வே. இது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு பிலீவ், நடக்க நடக்க வந்து யூ கேனாட் ஹெல்ப் பட் பிலீவ் இட். அந்த மாதிரி தான் நடக்குது. கஷ்டம் வராமல் இல்லை, ப்ராப்ளம் வராமல் இல்லை, ஆனால் அது எது வந்தாலும் சொல்யூஷனோட தான் வருது. ஸோ அதான் நிறைய பேர் கேட்பாங்க, என்னோடய கிளாஸ்மேட்ஸ் அதெல்லாம், நீ ஜாபை விட்டுட்டு நல்ல என்னோடய ஜாப் விட்டதும் நான், இட் வாஸ் வெரி வெல் பேயிங் ஜாப், ரெக்கக்னிஷன் இருந்தது, ஐ யூஸ் டு லவ் மை ஜாப், எந்த ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரும் கிடையாது ஜாபில். நான் விடுவேன்னு எவனுமே நம்பவும் இல்லை. ரெசிக்னேஷன் லெட்டர் கூட நான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்கெல்லாம் கேட்பாங்க, நீ ஈஷாவுக்கு போனதுக்கப்புறம் எப்போயாவது ரிக்ரெட் பண்ணியிருக்கியா அப்படின்னு. நாட் அ சிங்கிள் மொமெண்ட் as the thought ever crossed my mind. நான் ஏன் என் வேலையை விட்டேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஒரு செகண்டு கூட இதுவரை வந்ததில்லை. ஒரு ரிக்ரெட்டோ ஒரு இதுவோ, அந்த அளவுக்கு சத்குரு வாரி வாரி கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்து நீ உன் ஜாபை சாக்ரிஃபைஸ் பண்ணினியே அப்படிங்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். நான் என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணேன், என்ன மாதிரி ஒரு சிஷனை வச்சுக்கிட்டு அவர் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ இது சாக்ரிஃபைஸே கிடையாது. ஐ ஹவ் ஒன்லி பீன் பெனிஃபிட்டிங் எனார்மஸ்லி. ஸோ ஃபுல் டைம் வந்து வர டிசிஷன் கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா நான் சென்னையில் தான் இருக்கேன். குரு பூர்ணிமா அன்னைக்கு சத்குரு சென்னையில் சத்சங் நடக்குது. இது 2004 நினைக்கிறேன். ஸோ சத்குருவோட சத்சங்க்கு வராரு. அப்போ அவர் ஏர்போர்ட்லேருந்து யூஸ்வலாக போய் வாலண்டியருடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கும், அங்கே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சத்சங்கெல்லாம் யூஸ்வலாக போகிறதுனா அப்படி தான் பண்ணுவார். இது வந்து இந்த டைம் வந்து தி வென்யூ வாஸ் இன்
ராகவேந்திரா கல்யாண மண்டபம் இன் கோடம்பாக்கம். அண்ட் அவருடைய ஃப்ளைட் வந்து அரைவ் ஆகிற டைமும் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு வர்றதுன்னா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லி டிராஃபிக் டைம் இதாகிடும்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, அவர் ரிஃப்ரெஷ் ஆகணும்ல ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொன்னப்போ யாரோ வந்து எங்கள் வீடு சர்ச் பண்ணிக்காங்க. எங்கள் வீடு நடுவில் இருக்கும். ஆமா. ராகவேந்திராலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நம்ம தான் டிஸ்டன்ஸு. இப்போது அன்றைக்கி மத்தியானம் வந்து கணேசன்னாவும் சங்கர் அண்ணான்னு ஒருத்தர், அவங்க 2 பேரும் வந்து சத்குரு உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறாரு அப்படின்னு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போயிடுவார். எனக்கு தலையும் புரியல. குரு பூர்ணிமானி குரு நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு அப்படி ஒரு த்ரில்டுனா ஒரு த்ரில்டு. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாம் அடித்து பிடிச்சிட்டு பண்ணி நாங்கள் வந்து அவர் வந்தார்னா நேராக அவருக்கு ரூமுக்கு போகிற மாதிரியெல்லாம் பார்த்துருந்தோம். வந்தார். வந்ததும் பார்த்தா எல்லாம் அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு எல்லாம் சொல்லிட்டீங்க. சொல்லி எல்லோரும் வந்து ஒரு சின்ன கூட்டம், நாட் வெரி பிக், பட் ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. சரி இவங்கெல்லாம் நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேராக அங்கேயே ஹால்லே உட்காந்துட்டார். ஹாலில் ஏசி கூட போடலை. அவராக வேர்த்து ஊற்று அந்த வெயிலில் பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவருடைய ரூம் போனார். அந்த ஹீட்டில் இட் டிடன்ட் அக்கர் டு அஸ். அவர் ஃபஸ்ட்டு வந்தோடனே எல்லாரையும் வந்து க்ரீட் பண்ணுவார், மீட் பண்ணுவாருங்கிறது அக்கர் பண்ணல. அவர் பாவம் வந்து ஃப்ளைட்லேருந்து வந்து ஹீ வில் கோ ரிஃப்ரெஷ் ஹிம்செல்ஃப்னு நினச்சிட்டு நாங்கள் அங்கே ரூமுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒன்றுமே பண்ணலை. வந்தார், நேராக உட்காந்தார். சரி அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தென் ஹி வெண்ட் பேக். எல்லோரும் க்ரீட் பண்ணிவிட்டு ஹி வெண்ட் டு த ரூம், ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்குள்ளே போட்டு த ஏசி அண்ட் அவருக்கு ஒரு சேர் யூஸ்வலாக ஒயிட் கிளாத் போட்டு கவர் பண்ணுவார், அது மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தோம். நேராக வந்தார். வந்து எந்த கிளாத்து எதுவும் போடாத அந்த சேரில் உட்காந்தார். அதாவது நாங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தான் அவர் பண்ணுறாரு. அண்டு பட் த சிக்னலி சென்ஸ் அவுட் லைக் நன் ஆஃப் திஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்தார் அண்ட் he had some refreshments and then left for the venue. But that was one, and அன்னைக்கு தான் first time I got to hug Sadhguru. எனக்கா I am blissed out. அவர் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு, என்ன பண்ணது இல்லை, அவர் காலில் விழுந்து எல்லாம் பண்ணியாச்சு. பட் அவரை பார்த்தா எனக்கு அப்படி ஒரு he realized that I am just bursting to hug him. He just hugged me. That was the first time and that was absolutely blissed out. So, I mean, this kind of care and love that he has showered, who could I ever regret or even think about having survived in that corporate world? ஃபேமிலிலலாம் எப்படின்னா இதே மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தாங்க? Everybody was excited. Sadhguru வராருங்க. பட் சரி அவங்கெல்லாம் வந்து எனக்கு அவர் குரு. அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படி குரு அப்படிங்கிற உணர்வு இல்லை. உங்களோட குரு அவங்களுக்குலாம்? எனக்கு அவர் குரு, அவ்வளோதான். சப்போர்ட் இருந்தது. ஐ மீன் தேர் வாஸ் நோ பிளாக்கிங் ஆர் நோ எந்த ஒரு கிரம்பிளிங்கோ எந்த ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ தடை போடுறதோ எதுவும் இல்லை. ஃபேமிலியிலேருந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. அது போதும் இல்லை, அது பெரிய கொடுப்பனை. எத்தனை பேர் பார்த்துருக்கோம் ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லாததுனால எவ்வளோ ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு. அந்த விதத்தில் அதுவும் அவர் தான். அது எனக்கு என்னமோ சத்குரு பாதம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தட் ஹாஸ் பின் டேக்கன் கேர் ஆஃப். இப்போ அடுத்து அப்படியே எப்போ வந்து முதல்ல சத்குரு உங்ககிட்ட இந்த ஈஷா வித்யா பற்றி பேசினாங்க? ஐ நோ இது 2006 சத்குரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதிலலாம் எப்படி நான் பர்சனலாக எப்படி அதில் இன்வால்வ் ஆகியிருந்தேன் இதெல்லாம். உங்கள்கிட்ட எப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது? அப்போ சத்குரு என்ன சொன்னாங்க? இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ? ஸோ ஈஷா வித்யா வந்து கைலாஷ் யாத்திரா போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2010 தேவி வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் சடனாக வந்து ஈஷா வித்யா ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருந்த வெங்கடண்ணா அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸிஜென்சிஸ். அவங்களுடைய 2 பசங்களும் இங்கே ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு தே ஹேட் டு கோ அப்ராட். ஸோ திரும்பவும் அவருக்கு வந்து ஏர்ன் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா ஹி ஹேட் டு ஃபண்ட் த எஜுகேஷன், அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து ஹி ஹேட் டு லீவ் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு அண்ணா சஜஸ்ட் பண்ணி சத்குரு வந்து கூப்பிட்டாரு. இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கிறேன்னு. நான் ரொம்ப சந்தோஷமாக எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஃபுல் டைம் வேலை இல்லை வேறு. இப்படி ஃபண்ட் ரைசிங் க்ரீன் ஹேண்ட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபுல் டைம் ஐ வாஸ் நாட் ஆக்குபைட். அப்போவும் நிறைய ட்ரெக்கிங் தான் போயிட்டுருந்தேன். ஸோ பண்ணுறான்னு கேட்டப்போ வெரி ஹாப்பி. இப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம இந்த செயலை செய்யலைன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க இருக்கிற அந்த குழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டுடைய இம்பேக்ட் நிஜமாகவே எனக்கு உள்ளே போச்சு. சரி, சத்குரு எனக்கு ஏதோ வேலை கொடுக்குறாரு அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் வந்தேன். பட்டு இதனுடைய இம்பேக்ட் இவ்வளோ டீப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் உண்மையிலேயே போச்சு. அண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னி வர இட் இஸ் வேலிட் அண்ட் இட் இஸ் பீன் மோட்டிவேட்டிங் மீ. ஏன்னா இந்த குழந்தைங்க நம்ம ஸ்கூலில் படிக்கலைன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் தான் மேக்ஸிமம். ஸோ நம்ம ஈஷா வித்யா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக கல்வி கொடுக்குறாங்களா, அதுவும் சிறந்த கல்வி, இங்கிலீஷ் மீடியம், இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு சாத்தியமாங்கிறதே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் அட்மிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிருக்கோம். நாங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வரும்போது கூட 2010 கூட அட்மிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து வீடு வீடாக டீச்சர்ஸ் போய் கிராமமாக போய் சாட்டர்டே சண்டே வீடு வீடாக கதவை தட்டி குழந்தைங்க எங்கே இருக்கிறாங்களோ நம்ம ஸ்கூலுடைய ஃபோட்டோ, ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸுடைய ஃபோட்டோ, அதனால தான் வந்து கிளாஸ் ரூம்ஸே வந்து சத்குரு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். குழந்தைங்க அதை பார்த்தாலே ஸ்கூலுக்கு வரணும்னு தோணணும். இல்லாட்டி இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எதுக்கு வரணும்? பேரண்ட்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசம். ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் ட்ராப் அவுட் ஆகி ஸ்கூலை விட வேலை செய்கிறது தான் பெட்டருங்கிற கன்க்ளூஷன் அவங்க வந்திருக்காங்க. நம்ம இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கும் போது கூட அதுதான் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூலில் ட்ராப் அவுட் ரேட்ஸ் ஆர் குவைட் ஹை. குழந்தைங்க வேலைக்கு போகிறது ஸ்டில் ப்ரிவலண்ட். இப்போ தான் ஒரு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக ட்ராப் அவுட் ரேட்ஸ் குறைஞ்சு பார்க்க முடியுது. பட் 18 years back when the project started, 19 years back when the project started, அப்போது there were considerable dropouts. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னப்போ சரி, இவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காசு கேட்பாங்களா, இது கொடுங்க அதுக்கு தனியாக பே பண்ணணுன்னு காசு பண்ணி இந்த மாதிரிலாம் டவுட் வரும். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் எங்களுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு காசு கேட்பீங்களா, இப்படிலாம் கேட்பீங்க, தனித்தனியாக காசு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டே வந்து சேருவாங்க. இல்லைங்க, அது எதுவும் கிடையாது. இது ஸ்கூல் ஆரம்பித்ததே வந்து ஏழை குழந்தைங்களுக்கு நல்ல சிறந்த கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து மற்ற ப்ரைவேட் ஸ்கூலை விட இங்கே நல்லாவே இருக்கும். இங்கே சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாமே இதுக்கு வந்து நாங்கள் ஃபண்டிங் வந்து டொனேஷன்ஸ் மூலமாக தான் நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு டொனேஷன்ஸ் வந்து சத்குருவுடைய இயக்கத்து வழியாக கிடைக்குது, உலகம் பூராத்துலேருந்து டொனேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தான் சேர்ப்போம். ஸோ இது வந்து உண்மையிலேயே எங்கள் டீச்சர்ஸுடைய கமிட்மெண்ட். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப், டிரைவர்ஸு, ஆயாமாஸ், இவங்க எல்லாருமே போவாங்க, வீடு வீடாக போவாங்க.
அந்த வெயில், அதுவும் நீ அந்த டைம்லலாம் நம்ம கேன்வாசிங் கரெக்டாக அந்த ஏப்ரல் மாதம் மே அந்த மாதம் வெக்கேஷன்ல அப்போ தான் போவோம். அந்த 2 மாதம் அந்த வெயிலில் அலன்னு ஆன் ஃபுட் டோர் டு டோர் போய் பண்ணி அப்படி வளர்த்தது தான் இந்த ஸ்கூல்ஸ். அண்ணா ஈஷா வித்யா நம்ம இந்த மாதிரி ஆரம்பித்தோம், ரொம்ப தரமான கல்வி கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோன்னா எல்லாரும் விழுந்தடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் மக்களை வந்து ஒரு தரமான கல்வியை நோக்கி கொண்டு வரத்துக்கே இவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டீச்சர்ஸ் உடைய கமிட்மெண்ட் அது ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டீச்சர்ஸ், ஸ்கூல் பிரின்சிபால்ஸ், வைஸ் பிரின்சிபால்ஸ் இவங்க எல்லாம் யாருமே வந்து சம்பளத்துக்காக வந்து சேரவே இல்லை. இனிஷியலாக வரும்போது சம்பளத்துக்காக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே சொல்லி கொடுக்குற விதம், குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், குழந்தைங்களை திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம், எந்த ஒரு கார்போரேட் பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி கூட எதுவும் பேச மாட்டோம். அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து சத்குரு கைட் பண்ணி எங்களோட சென்ட்ரல் அகாடமிக் டீமில் இருந்த கீ பீப்புள் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களும் வாலண்டியர்ஸ் தான். அவங்களுடைய எஃபர்ட்ஸ்னால எப்படி டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, ஏன்னா வந்து இது வந்து ஏதாவது குறும்பு பண்ணால், ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்கலன்னா பலார்னு ஒரு அடி வைக்கிறதுங்கிறது ரொம்ப சகஜம், அக்செப்டடு. நம்மளே அப்படி தான் வளர்ந்துருக்கோம். வீட்லையாக இருக்கட்டும், ஸ்கூல்லையாக இருக்கட்டும், அடி வாங்காமல் யாருமே வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ தான் அவங்க வந்து வேற ஒரு இது வந்து சும்மா ஜஸ்ட் அவங்க வேலைக்காக ஒரு ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்கள ஒரு உண்மையான ஒரு நல்ல மனுஷனாக வளர்க்கணும். நம்ம சொல்லி கொடுத்தா தான் இது அவங்களுக்கு புரிய வரும். ஏன்னா வீட்டில் அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, வீட்டு சூழ்நிலை ரொம்ப மோசம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனிங்கை டீச்சர்ஸ்க்கு இம்பார்ட் பண்ணி, இதில் நிறைய வாலண்டியர்ஸும் வந்து ஓவர்சீஸில் இருந்த வாலண்டியர்ஸ் இங்கே வந்து ஃபுல் டைம் இருந்து டீச் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் இயர்ஸில் ஃபுல் இயர், நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் அந்த மாதிரி இல்லை, ஃபுல் இயருக்கு இருந்து. இப்போ கூட சில வாலண்டியர்ஸ் வந்து மர்லானா அக்கான்னு ஒரு அக்கா கனடாலேருந்து வருஷக்கணக்காக இங்கே வந்து மந்த்ஸ் டுகெதர் ஸ்டே பண்ணி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், அவங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் டீச்சர், அதுக்கு கரிக்குலம் பில்ட் பண்ணி அந்த கரிக்குலமை டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து எப்படி அது பண்ணணுமோ அந்த மாதிரி இது மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் நமக்கு ஈஷா வித்யாவுக்கு அப்பப்போ வருவாங்க. ஆனால் இதுக்கு கோர் ஆங்கர் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் அகாடமிக் டீம். அது ஆரம்பத்தில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாதப்போ ஆரம்ப ஒரு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு பெரிய ஸ்ட்ரகிள். என்ன அப்படின்னா இனிஷியல் இன்டேக் வந்து எல்கேஜி டு 2nd ஸ்டாண்டர்ட், அது வரை தான் கிளாஸ் ரூமே கட்டுவோம். அதுக்கு அடுத்த இந்த 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது 2 கிளாஸ் ரூம் எக்ஸ்ட்ரா கட்டி ஆகணும். அப்போ தான் அவங்க ப்ரொமோட் பண்ண வர முடியும். எல்லா அப்போ இனிஷியல் burst of you can say enthusiasm for the project from volunteers. லேண்டு கொடுத்தாங்க. லேண்ட் அப்போல்லாம் வந்து சீப்பாக தான் இருந்தது ரூரல் ஏரியாஸில். எங்களோட ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு 15 to 25 kilometers ஃப்ரம் த நியரஸ்ட் சிட்டி. அந்த டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் லேண்டே பார்ப்போம். அண்ட் இது வந்து ரூரல் ஹார்ட்கோர் ரூரல் லேண்டு ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது. ஸோ லேண்டெல்லாம் சீப்பாக இருந்தது. லேண்ட் கொடுப்பாங்க. அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ கிளாஸ் ரூம்ஸ் கட்டுறதுக்கும் வந்து லோக்கல் வாலண்டியர்ஸே மொபிலைஸ் பண்ணி டொனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, நாகர்கோவில், தூத்துக்குடி இந்த 4 ஸ்கூலும் ஆரம்பிச்சிடுது. இமீடியட்டாக அதுக்கப்புறம் வந்து கடலூர் சுனாமியோடைய ஃபண்டிங்கில் கடலூர்லேயும் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் விழுப்புரத்தில் ஒரு கார்ப்பரேட் வந்து ஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 6 ஸ்கூல் இனிஷியலாக வந்து 6 ஸ்கூலுமே வந்து மடமடான்னு வந்துடுது. ஆனால் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் 2nd ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 2 கிளாஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கட்டணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 கிளாஸ் ரூம் கட்டி ஆகணும். இதுக்கே திணறுவோம்.
நம்மளுடைய ட்ரஸ்டீஸில் ஒரு 2-3 ட்ரஸ்டீஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ட்ரஸ்டீஸ், அவங்களும் ரொம்ப கமிட்டடாக இருந்தாங்க. அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் மூலமாக இண்டிவிஜுவல் டோனர்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு கிளாஸ் ரூம் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு வருவாங்க. இப்படி தான் இந்த 12 கிளாஸ் எப்படியாவது கெட் அண்ட் எவ்ரி இயர் இது நடக்கணும். எவ்ரி இயர் நடந்தாகணும். எவ்ரி இயர் 12 கிளாஸ் புது ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள புது வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்தே ஆகணும். இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொமோட் ஆகணும். அது ஒரு பெரிய ரிக்குவயர்மெண்ட். நல்ல வேளை கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSR அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 2013-14 அது வந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஸோ அந்த டைம் வரும்போது இப்போ நமக்கு டோனர்ஸ்லாம் வர்றாங்க, இவ்வளோ பேர் வராங்க, நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குங்கும்போது நாங்கள் கவனித்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்ட் ரேசிங் எப்படி பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு புரிய வந்தது. அக்கௌண்டபிலிட்டி வேணும், டிரான்ஸ்பரன்சி வேணும், அண்ட் எஃபிஷியன்சி வேணும். இது 3 அண்ட் டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்கணும். உண்மையிலேயே வந்து ஏன்னா நான் ஈஷா வித்யாவில் ஆரம்பத்தில் ஃபண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெச், பயங்கர ஸ்ட்ரெச். எப்போவுமே ப்ரையாரிட்டி வந்து அந்த குழந்தைங்களுக்கு டீச்சிங் எய்ட்ஸ், டீச்சிங் கரிக்குலத்தை எப்படி ஆக்மெண்ட் பண்ணலாம், இதில் தான் வந்து எல்லா கவனமும் போகும். ஃபண்டும் ப்ரையாரிட்டி அதுக்கு தான். அதை விட்டால் கிளாஸ் ரூமை எப்படி பில்ட் பண்ணுறது, ஸோ ரொம்ப பேசிக்காக தான் வந்து மற்ற இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரகிள் வந்து CSR எப்போ லாவோ ஆச்சோ அன்னிலேருந்து எங்களுக்கு வந்து பெரிய ரிலீஃப். இம்மீடியட்டாக வி குட் see a difference. மடமடன்னு வித்தின் த நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸில் எல்லா ஸ்கூலையும் ஃபுல்லாக 12th வரை கட்டி முடிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கு வந்து எசென்ஷியலாக ஃபியூ பேசிக்ஸ் வந்து அதுக்குள்ளே நாங்கள் கற்றுன்ட்டோம். அந்த ஸ்ட்ரகிள் பீரியடில் சில பேசிக்ஸ் செட் பண்ணிட்டனால அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரன்சி, ப்ராப்பர் அக்கௌண்டிங், ரிப்போர்ட்டிங், அவங்களுக்கு ப்ரொப்போசல்ஸு, ப்ளஸ் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் எஃபிஷியன்சி. நாங்கள் கட்டுற பில்டிங் காஸ்ட் கூட எப்படி மற்றவங்கள விட லோ காஸ்ட்டில் தான் கட்டுறோம். எப்படி நாங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி கொட்டேஷன்ஸ் வாங்கி மல்டிபிள் வெண்டர்ஸ் கிட்டேருந்து தான் ஃபைனலைஸ் பண்ணுறோம். எப்படி நமக்கு நிறைய டொனேஷன்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் வாலண்டியர்ஸுடைய டொனேஷன்ஸ்லேருந்து வருது ஃப்ரீயாக வித்தவுட் ஸ்பெண்டிங். ஸோ எப்படி வேல்யூ இஸ் கெட்டிங் ஆடட் ஃப்ரம் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். வாலண்டியர்ஸும் எந்த அளவுக்கு இதில் ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்காங்க. டீச்சர்ஸ் எப்படி அவங்க சேலரிஸும் கம்மியாக இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங், அவங்க கிடைக்கிற ட்ரைனிங், த வே தே ஆர் டீச்சிங், எப்படி குழந்தைங்களோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, அட்மாஸ்ஃபியர் இந்த ஸ்கூல் எப்படி சத்குருடைய கைடன்ஸில் எப்படி நம்ம வச்சுருக்கோம். இந்த ரீசன்ஸ்னால தே ஆர் கண்டினியூயிங் டு ஸ்டே ஈவன் அட் லோவர் சேலரிஸ். ஸோ எங்களுடைய எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி வந்து ரொம்ப ஃபார் ஹையர் தென் எனி அதர் நார்மல் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு கம்பல்சரியாக ஸ்பெண்டும் பண்ண தேவை இருக்கும்போது அண்டு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இஸ் அன்லிமிட்டட். அப்போ ஏன்னா எல்லா ஸ்கூலையுமே நம்ம பில்ட் பண்ண தேவை இருக்குது. ஸோ இவ்வளோ பில்ட் பண்ணணுங்கும்போது லார்ஜ் கம்பெனிஸ் திடீர்னு 2% ஆஃப் தர் ப்ராஃபிட் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபார் சோஷியல் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது எங்கே போவாங்க? ஸோ ஈஷா நோக்கி நிறைய பேர் வந்தாங்க. அண்ட் அந்த டைம் பை தட் டைம் சத்குருவுடைய பாப்புலாரிட்டியும் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அவருடைய பேரை சொன்னாலே எங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும் கம்பெனியில். பட் ஆனால் இன்னி வர அவர் பேரை சொல்லும்போது தான் என்ட்ரி கிடைக்குது. இன்றைக்கும் வந்து சத்குருவுடைய பாப்புலாரிட்டி, அவருடைய how many people the regard that they have for him, கிளாஸ் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, simply because of the regard they have for Sadhguru, we are getting entries into corporates. சும்மா கோல்ட் கால்ஸ் போய் பண்ணி அந்த மாதிரி வந்து எங்களுக்கு சப்போர்ட்டு ரொம்ப 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 கம்மி. இன்றைக்கும் அப்படிதான். ஆனால் நீங்கள் வந்து ஆப்ரேஷ்னல் எஃபிஷியன்சின்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். நான் வந்து அப்போது காக்னிசென்ட்டில் கார்ப்பரேட் என்ன சொல்லுவாங்க அதுக்கு கோஆர்டினேட்டராக இருந்தேன் நான். ஸோ இவர் அரேஞ்சிங் கிளாஸஸ் இன்னர் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம். ஸோ அப்போ வந்து அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும் வச்சு
ஈஷா வித்யாவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு நாள் ஒர்க் ஷாப் ஃபுல்லாக வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலர்ஃபுல்லாக இது ட்ரையாங்கிளில் என்னென்னமோலாம் வச்சு அவ்வளோ டெடிக்கேட்டட் 1 டே ஃபுல்லாக உட்காந்து இது வெளியில் எங்கேயா கொடுத்து நம்ம வாங்கியிருந்திருக்க முடியுமா பண்ணியிருந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ பேரும் அவ்வளோ இன்வால்வ்டாக வித் வெரி மினிமல் இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இது பண்ணி இட் வாஸ் வெரி ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி பண்ணது. எனக்கு இப்போ நீங்கள் அது சொல்கிறப்போ எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு வாலண்டியர்ஸ் உட்காந்து இதுக்கு சரியாக ஸ்பெண்ட் பண்ணாமல் we're able to bring in all those things. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற இதுதான். நாங்கள் எங்களுக்கு இதுவும் கிளியராக பட்டது. ஒரு டொனேஷனை மட்டும் வாங்கிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாளில் ஃபெட்டிக் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டுன்னு போயிடுவாங்க. ஸோ எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டுக்கும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும் அந்த கம்பெனிஸ்க்கு. எல்லா கம்பெனிஸ்க்கும் அந்த பாசிபிலிட்டி இல்லை. பட் சில செலக்ட் கம்பெனிஸ் தே சீக் இட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆரோட இன்ட்ராக்ஷன்ஸில் நமக்கு ஃபீட்பேக் வந்தப்போ நமக்கும் வந்து ரா மெட்டீரியல் எடுத்து ஃபினிஷிங் வந்து கம்பெனி எம்ப்ளாயீஸ் மூலமாக பண்ணினோம்னா நமக்கும் இட் ஒர்க்ஸ் அவுட் சீப்பர் and they also get to do something really worthwhile which is useful in the schools, required in the schools. So it is a completely win-win for both. And இதுக்காக companies keep a separate budget. So அவங்க எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட், அவங்களுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எம்ப்ளாயீஸும் ஃபீல் பண்ணணும். அண்ட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெவலப்பிங் தர் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற கார்பரேட்ஸ். எம்ப்ளாயீஸ் ஷுட் டெவலப் சோஷியல் கான்ஷியன்ஸ் அப்படிங்கிற இதுக்காக தே அலோகேட்டட் பட்ஜெட். ஸோ எங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸும் அவங்க தே யூஸ் டு ஃபண்ட். வி யூஸ் டு கெட் இட் சீப்பர் பிகாஸ் எம்ப்ளாயீஸ் யூஸ் டு புட் இன் தேர் எஃபர்ட். அண்ட் வி ஹேட் அன் என்ஹான்ஸ்டு ரிலேஷன்ஷிப் வித் தி கார்பரேட் ஃப்ரம் எவ்ரி பாயிண்ட். அது வந்து ஒரு பெனிஃபிஷியலாக தான் இருந்தது. அந்த எகெயின் இது வந்து சுனாமி இந்த லாக்டவுன் வர நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இந்த மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டட் கெட்டிங் லெஸ் அண்ட் லெஸ் ஃப்ரீக்வெண்ட். அந்த அளவுக்கு நமக்கு ஏன்னா பில்டப் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து மல்டிபிள் இயர்ஸ் லாஸ்ட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு பேஸ் பில்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி விச் paid off well for us. அதே டைமில் கொஞ்சம் அசோசியேட்ஸ்லாம் இங்கேருந்து தேவர் ஆல்சோ டூயிங் சம் கிளாஸஸ். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸ்கூல்ஸ்க்கு போய் அவங்க வந்து கரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஆமாம். ஸோ இது வந்து நம்ம ஈஷா வித்யா ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 6-7 இயர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுடைய சென்ட்ரல் அகாடமிக் டீமே வந்து நிறைய மெத்தடாலஜிஸ் டெவலப் பண்ணியிருந்தாங்க. மா வித்யாதேவின்னு இன்றைக்கி ஆசிரமில் பிரம்மச்சாரியாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லணுன்னா இஸ் அன் அமெரிக்கன் சிட்டிசன், ஒயிட் லேடி. இந்தியாவுக்கு வந்து நம்ம ஈஷாவில் ஷி ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் நேபாள் இன் சம் ஸ்கூல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஈஷா வந்து கிளாஸ் பண்ணி இங்கே ஃபுல் டைமாக வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்கிற டீம் தான் கம்ப்ளீட்டாக அவங்களோட எஃபர்ட்ஸ் தான். அண்ட் ஸோ நிறைய மெத்தடாலஜிஸ் டெவலப் பண்ணியிருந்தோம். அதில் ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ரெமெடியல் ப்ரோக்ராம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய குழந்தைங்க வந்து பின்தங்கி இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிளாஸுக்கு கீழே தான் இருப்பாங்க. ஈஷா வித்யாலையும் வந்து ஏன்னா அந்த குழந்தைங்களோட பேக்ரவுண்ட் சிமிலர் டு கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன். அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதே பேக்ரவுண்ட் தான். அவங்கெல்லாம் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க. பேரண்ட்ஸாலாம் வந்து எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது வீட்டில். அவங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அண்டு எந்தது சொல்லிக் கொடுக்குறோமோ எல்லாமே ஸ்கூலில் தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு அது பத்தாமல் இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் போயிட்டுருப்பாங்க. பட் அந்த ஸ்பீடில் எல்லா குழந்தைங்களும் கிராஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு 5 to 10% குழந்தைங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். ஸோ அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடாலஜி இன்னொரு டெவலப் பண்ணாங்க நம்ம சென்ட்ரல் அகாடமிக் டீம். டெவலப் பண்ணி இதோட
சேர்ந்து சில அதர் ஆஸ்பெக்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கூலில் யோகா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் அபவ் குழந்தைங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு பீரியட் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி அவங்க வளர வளர திஸ் டேக்ஸ் இன்னும் ஆழமாக அவங்களுக்குள்ளே போய் அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு மனுஷன் வளரணுமோ இன்னும் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம இந்த வெறும் அகாடமிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் வெளியே போனாங்கன்னா வேலை கிடைக்கலாம், ஆனால் அவங்க என்ன மாதிரி மனுஷனாக இருப்பாங்கங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வரணுங்கிறதுக்கோசரம் ஸ்போர்ட்ஸு, யோகா, அதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் குழந்தைங்கள அனுப்புவோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிபேட், அந்த மாதிரி எலக்யூஷன், இது மாதிரிலாம். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். அண்ட் அலாங் வித் திஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்த் எஜுகேஷன், இது எகெயின் பிகாஸ் இவங்க இருக்கிற ஃபேமிலிஸில் வந்து இன்ஃபேக்ட் இது கூட சொல்லலாம், நிறைய குழந்தைங்க எல்கேஜியில் வந்து டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. ஸ்கூலுக்கு வந்து எங்கள் ஆயமாஸ், எங்கள் டீச்சர்ஸ் அவங்கள டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறதே இங்கே ஸ்கூலில் தான். நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்தது. அண்ட் ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வரும்போது அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன், எஸ்பெஷலி இப்போ பியூபர்ட்டிக்கு போனாங்கன்னா பாடி எப்படி ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் மட்டும் இல்லாமல் டயட்லேருந்து இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட். ஸோ இது ஒரு ஹெல்த் எஜுகேஷன் மாடியூல், யோகா, ஸ்போர்ட்ஸ், இந்த ரெமெடியல் ப்ரோக்ராம், இதெல்லாம் இங்கிலீஷ், இதெல்லாம் சேர்த்து கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் இப்போ நம்ம ஈஷா வித்யாவில் இருக்குது இந்த பிக் வே. பட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த இன்டர்வென்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படியும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும், பெனிஃபிஷியலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஸ்கூல் அடாப்ஷன் ப்ரோக்ராம்னு. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பைலட் பண்ணி ரொம்ப நல்லா போச்சு. இதுக்கு வந்து இந்த கோவிட் டைம் வர வந்துட்டோம், நமக்கு கண்டினியூஸாக இயர் ஆஃப்டர் இயர் ஃபண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 3-4 லார்ஜ் குரூப்ஸ் கிடைச்சாங்க தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுடைய ஃபண்டிங்கில் இயர் ஆஃப்டர் இயர் மல்டி இயர் ஃபண்டிங் நமக்கு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போச்சு. எப்போ கோவிட் வந்ததோ ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடி, கவர்மெண்ட் ஸ்கூலும் மூடிட்டாங்க. அந்த 2 இயர் கேப்பில் அந்த ப்ராஜெக்டே அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுது. தமிழ்நாடு ஸ்கூலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஆந்திராவில் கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில், சீஃப் மினிஸ்டருடைய ஹோம் டிஸ்ட்ரிக்டில், சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் அவருடைய கான்ஸ்டிடுவன்சி குப்பம்ங்கிற ஏரியாவில் ஒரு பைலட் 1 இயர் பண்ண சொன்னாங்க. ஆந்திராவில் பிகாஸ் த கவர்மெண்ட் வாஸ் பேக்கிங் த ப்ரோக்ராம், எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து ரொம்ப நிறைய நல்ல சப்போர்ட் கிடச்சி அந்த ப்ரோக்ராம் பைலட் நல்லா போகுதுன்னு சொல்லி அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரோல் அவுட் பண்ணாங்க. அங்கே நமக்கு அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். பிரத்யும்னா சார்னு அவ்வளோ சப்போர்ட்டிவ், அவ்வளோ ப்ரோஆக்டிவாக இது பண்ணி அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்டுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருடைய சப்போர்ட்டுமே கிடச்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. அங்கேயும் வந்து இம்பேக்ட் காமிக்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு ஃபண்டிங் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா போகும் அப்படிங்கிறது 2 இடத்துலையும் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் ஆந்திரா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் என்ன ஆனால் சஸ்டெயின் பண்ணணுன்னா ஒரு மினிமம் 3 to 5 years அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணால் தான் அந்த டீச்சர்ஸ் ட்ரெயின் ஆகி அந்த டீச்சர்ஸ் அதை அப்சார்ப் பண்ணி அவங்க லாங் டேர்முக்கு அதை கண்டினியூ பண்ண முடியும். இது 1 year இல்லை 2 years மட்டும் இது பண்ணோன்னா அண்ட் டீச்சர்ஸ்க்கும் அங்கே அந்த அளவுக்கு தே வுட் நாட் ஹவ் imbibed it enough. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டும் வேணும், பிகாஸ் தி மெட்டீரியல்ஸ் ஆல் திஸ் நீட்ஸ் டு பி சப்போர்ட்டட் பை த கவர்மெண்ட் த்ரூ பட்ஜெட்ஸ். ஸோ இது இல்லைன்னா தென் திஸ் ஹோல் திங் கோஸ் டவுன் த ட்ரெயின், இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம். ஸோ இது வந்து சஸ்டைனபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கவர்மெண்ட் மாறும்போதும் ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைக்கலன்னா ஸ்கேலில் பண்ண முடியாது. கார்பரேட்ஸ்லேருந்து ரொம்ப லிமிட்டட் சங்க்ஸ் தான் கிடைக்கும். அவங்க ஃபேக்ட்ரியை சுற்றி ஒரு 4 கவர்மெண்ட் ஸ்கூல், 5 கவர்மெண்ட் ஸ்கூல், அதை மட்டும்தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ இது கஷ்டமாக இருக்குங்கிறனால தான் அந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடியல. இட் இஸ் இன் அபயன்ஸ்.
நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் அடாப்ஷன் ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி நம்மளோட இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரி சேஞ்சஸ் பார்த்தீங்க? எனக்கு இது நீங்கள் சொல்லும்போது இன்டர்வென்ஷன் சேஞ்சஸ் டெமான்ஸ்ட்ரபிளாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதாவது ஒரு விசிட்டுக்கு போகிறோம். அப்போ தான் வந்து அவங்க ஃபைனல் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. இந்த ரெமடியல் கிளாஸுக்கு தனி எக்ஸாம் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் எதையோ இருக்காங்க. எந்த ஊருன்னா? ஐ திங்க் விழுப்புரம். ஓகே. நம்ம ஈஷா வித்யா ஸ்கூலா? இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. விழுப்புரம் தான் நினைக்கிறேன். விழுப்புரமும் சேலமும், ஒன் ஆஃப் தீஸ் டூ. ஸோ போய் பார்க்குறேன். அங்கே ரிசல்ட்ஸ் ஏதோ பேப்பர்ஸ், ஆன்சர் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஒரு பையன் ஓட்டி வரான் எங்களை பார்த்து. நாங்கள் விஆர் அவுட் சைடு. பார்த்துட்டு ஓட்டி வந்து அப்படி ஒரு ஜம்ப் வித் ஹை ஃபெஸ்ட் கொடுத்துட்டு, நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு படிக்க முடியும் அப்படின்ட்டு ஓடுறான். வசந்து போயிட்டோம் நாங்கள் 2 பேரும். இது எந்த அளவுக்கு ஸோ எனக்கு வந்து ஓகே, ஐ நோ தட் த இம்பேக்ட் இஸ் சிவியர். இது எதனால் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இல்லைன்னா, அவங்க ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி நிலமையில நாங்கள் குழந்தைங்கள பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்படின்னா, இந்த பின்தங்கிய இருக்கிற குழந்தைங்க, அகடமிக்லி பேக் கொஞ்சம் சரியாக அவங்க லெவலுக்கு இல்லாத குழந்தைங்க, அவங்க நிலைமை எப்படின்னா, கிளாஸில் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது தே வில் பி அப் டு சம்திங். அவங்கள சும்மா உட்காரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பசங்களை டீச்சருக்கு இது டிஸ்டர்பன்ஸ். ஸோ அவங்கள வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க, வெளியே போக சொல்லுவாங்க. வெளியே கிளாஸுக்கு வெளியே இல்லைன்னா ஹெட் மாஸ்டர் என்னடா பண்ணேன்னு சொல்லி அவர் ஒரு கூட்டிகிட்டு போவார். இந்த பசங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸ், அப்பப்போ பேரண்ட்ஸு வந்து என்னடா ஒன்றும் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வீட்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப திட்டிகிட்டே தான், திட்டு அடி தான் அவங்க லைஃபே. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் அண்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு டெஸ்பாண்டன்சி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பயப்படுவாங்க, கிளாஸ்க்குள்ளே வரத்துக்கும் பயப்படுவாங்க, வெளியும் போக முடியாது. டாய்லெட், ஸ்கூல் டாய்லெட் பக்கத்தில் பதுங்கி இருப்பாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கவலைப்படாத, நீ நல்லா படிப்ப, நீ எத்தனை வாட்டி வேணாலும் அதே கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் வந்து டீச்சருக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி படிப்படியாக நாங்கள் அவங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் ஆரம்பித்து அவங்கள தனியாக கிளாஸ் ரூம் கூட கிடையாது. எங்கே எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம் எல்லாம், மரத்தடியில் ஒரு போர்டு, போர்ட்டபுள் போர்டு ஒன்று வச்சு அதுக்குன்னு டீச்சர் மட்டும் ஹையர் பண்ணுவோம். டீச்சர் ஹையர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ், ஒர்க் புக்ஸு இதெல்லாம் தனியாக டிசைன் பண்ணி கொடுத்தது நம்ம சென்ட்ரல் டீம்லேருந்து டிசைன் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா ஒரு ஆக்சிலரேட்டடாக லெவல் 1 to level 5 1 இயரில் கம்ப்ளீட் பண்ண முடியும். சாதாரணமாக 5 வருஷம் படித்து முடிக்கிறதுக்கு எடுக்கணும்னா இது 1 இயரில். அஃப்கோர்ஸ் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண முடியாது, ஆனால் முக்கியமான டாபிக்ஸ் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ மேத்ஸு, தமிழ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும். ஸோ இதில் வந்து ஸோ அந்த பசங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் பையன் 6th 7th ரெமடியில் இருந்திருப்பான். அவன் 8th 9th வந்து அவன் அப்படி ஒரு த்ரில்டு, அவன் இஸ் கோயிங் பேக் டு த ரெகுலர் கிளாஸ். ஸோ இதை பார்த்தப்போ அந்த சிஎஸ்ஆர் ஆஃபீஸர், இது வந்து எனக்கு அப்போ தெரியாது, அவர் அந்த அளவுக்கு he was stunned. ஒன்றுமே பேசலை அப்போ, ஜஸ்ட் ஸ்டண்ட். விசிட்லாம் முடிச்சு ரொம்ப நல்லபடியாக போச்சுன்னு தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டார். அடுத்த நாள் போய் அவருடைய பாஸ் கிட்ட, நான் ரிசைன் பண்ண போகிறேன், நம்ம என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் கம்பெனியில், அவங்க பாருங்கள் என்ன ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணி அழறாராம் அவர் முன்னாடி.
அவர் பாஸ் சொல்கிறாரு, ஐ வெண்ட் அண்ட் மெட் இஸ் பாஸ் அபவுட் 2 or 3 days லேட்டர். என்ன பண்ணீங்கன்னு தெரில, இவர் வந்து ரிசைன் பண்ணுறேன்ட்டு லெட்டர் கொண்டு வந்து நீட்டுறாரு என்கிட்ட. ஸோ அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி, நம்ம பண்ணுறதும் முக்கியம், இது இந்த மாதிரி. ஸோ சார் நீங்கள்லாம் வந்து எங்கள் கிளம்பி வந்துட்டிங்கன்னா யார் ஃபண்ட் பண்ணுவாங்க எங்களை அப்படின்னு கேட்டேன். ஸோ அதைத்தான் நானும் கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ நம்ம பண்ணுறதும் முக்கியம்தான், இங்கே இருங்கன்னு சொல்லி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு அவர் எமோஷனல் ஆகிட்டார் அப்படிங்கிறார். சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா. ஆனால் ஜென்ரலாக ஈஷாக்குள்ளே வாலண்டியர்ஸ் வராங்க ஆகுறாங்கன்னா அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, சத்குருவோட ஒரு விதமாக அவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்குள்ள அந்த தன்மை இருக்கிறோம் நம்ம பார்த்துருக்கோம். பட் நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வாலண்டியர்கிட்ட தன்மை அவங்களுக்குள்ள எப்படி வந்தது? சத்குருவுடைய கிரேஸ் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் எங்களால் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் எதிர்மாறாக தான் இருக்கும்,